الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم أنا رحمة مهداة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். மிகுந்த கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரிய பெருந்தகைகளும் சங்கைக்குரிய உலமாக்களும் சமுதாய பிரமுகர்களும் சகோதர சமயங்களை சார்ந்த அன்பர்களும் விழாவினுடைய நெறியாளர்களும் ஒருங்கிணைப்பாளர்களும் கூடியிருக்கிற இந்த உயர்ந்த அவைக்கு என்னுடைய ஆரம்ப இஸ்லாமிய முகமன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்கிற சலாத்தை சொல்லி நான் வையகமும் வாழ்த்தும் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகளை உங்களிடத்தில் பேசி முடிக்க ஆசைப்பட்டு துவங்குகிறேன். பயன் தரத்தக்க விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து சிந்திக்கவும் அதன்படி செயலாற்றவும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கிறேன். உலகத்தில் தமிழிலே தோன்றிற் புகழோடு தோன்றுக என்ற சொல்லிற்கு இலக்கணமாய் உலகத் தலைவர்கள் எல்லோராலும் புகழப்பட்ட ஒரு தலைவர் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒரே ஒரு தலைவரை வழிகாட்டியாக முன்னோடியாக பெற்ற காரணத்தாலேயே நமக்கு பெருமை. யௌம நதுஉ குல்ல உனாஸின் பிஇமாமிஹிம், ஒவ்வொரு கூட்டத்தையும் அவர்களுடைய தலைவரை கொண்டு அழைக்கப்படும். அந்த நாளில் மூசாவை பின்பற்றியவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாமோடு அழைக்கப்படுகிற போது, ஈசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றியவர்களை அவர்களின் நபியான ஈசாவோடு அழைக்கப்படுகிற போது, யாம் பெற்ற பாக்கியங்களிலெல்லாம் பெரும் பாக்கியம் பெறற்கரும் பேரு நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் அழைக்கப்படுகிறோம். உலகத்திலே ஆயிரம் ஆண்டு காலமாக தோன்றிய வாழ்ந்த முடித்து போன பல்வேறு சமுதாயங்கள், அந்த சமுதாயங்களுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு ஒப்பீட்டளவில் நோக்கினால் அநேகமாய் முந்தைய சமுதாயங்களின் எந்த சிறப்பும் நமக்கு இல்லை என்று சொல்லிவிடலாம். அவர்கள் போல உடல் பலம் இல்லை, அவர்கள் போல ஆரோக்கியம் இல்லை, அவர்கள் போல் அவர்கள் பெற்ற நீண்ட ஆயுள் இல்லை. 900 வருடங்கள் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம், 950 வருடங்கள் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். 500 600 ஆயுர்காலங்களை வருடங்களை ஆயுளாக பெற்ற பெருமக்கள் எல்லாம் வாழ்ந்து விட்டார்கள்.
குர்ஆன் சொல்லுவது போல விரல்களால் மலைகளை குடைந்த பெருமக்கள் வாழ்ந்து முடித்து விட்டார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, ஆது சமூது கூட்டத்தவர்களை அறிமுகம் செய்கிற போது அல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் வாத், விரல்களால் பாறைகளை மலைகளை குடைந்தவர்கள், ஏராளமான சிறப்பு தன்மைகளை பெற்ற நிறைய சமுதாயங்கள் கழிந்து விட்டது. அந்த சிறப்புகளில் எந்த சிறப்பும் இங்கே நமக்கு இல்லை, ஒரு சிறப்பும் இல்லை. நாம் பெற்றதெல்லாம் ஒரே ஒரு சிறப்பு, பெரும் பாக்கியம். அல்லாமா பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவது போல், பி அஃதலிர் ருசுலி குன்னா அக்ரமல் உமம், நபிமார்களில் ஆகச் சிறந்த நபியை தலைவராக பெற்ற காரணத்தால் சமுதாயங்களில் சிறந்த சமுதாயமாக தானாக ஆகிவிட்டோம். நமக்கு வேறு எந்த சிறப்பும் இல்லை. லம்மா தஅல்லாஹு தாஇனா லி தாஅத்திஹி பி அக்ரமிர் ருசுலி குன்னா அக்ரமல் உமம். ஆயுள் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, உடல் பலம் இல்லை, நலம் இல்லை, எந்த வளங்களும் இல்லை, ஒன்றும் இல்லை. எம்பெருமானை தலைவராக்கினோம். உலகத்தின் எல்லா சமுதாயங்களிலும் நாம் சிறந்த சமுதாயம். பெருமானாரால் நாம் பெற்ற பாக்கியங்கள் எவ்வளவு! அதனால் தான் இந்த உம்மத்து ஆண்டுதோறும் அல்ல, நொடிதோறும் கியாமத்து வரையிலேயும் மாறி மாறி வாயாலும் உள்ளத்தாலும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிற அந்த தகுதிக்குரிய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய தலைப்பு வையகம் வாழ்த்துகிற வல்லல் நபி. அநேகமாய் சமயங்களை கடந்து, இனங்களை கடந்து, மொழிகளை கடந்து, நிறங்களை கடந்து, பல்வேறு விதமான வேற்றுமைகளை கடந்து உலகத்திலே பாராட்டப்பட்ட புகழப்பட்ட தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் யாரெல்லாம் பாராட்டினார்கள் என்று நான் இந்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக பட்டியலிலே இறங்க விரும்பவில்லை. எதற்காக பாராட்டினார்கள் என்பது இங்கே வைக்க வேண்டிய முக்கியமான செய்தி. எதனால் நாயகத்தை பாராட்டினார்கள்? நாம் வாயால ஸலவாத்து சொல்லி நெஞ்சார நாயகத்தை நேசித்து புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், நான் முன் சொன்னது போல நம்மின் எல்லா பாக்கியங்களுக்கும் அந்த பெருமானே காரணம் என்ற அடிப்படையில் உலகத் தலைவர்கள் ஒவ்வொரு கோணத்தில் நாயகத்தை பார்த்தார்கள். வையகம் வாழ்த்தியது என்ற வரிசையில் எதனாலெல்லாம் வாழ்த்தினார்கள் என்று யோசித்து பார்க்கிறோம். நிறைய மேலை நாட்டு அறிஞர்கள், வரலாற்றாசிரியர் லியரி போன்றவர்கள், அவர்களெல்லாம் வாழ்த்துகிறார்கள். இன வேற்றுமையை களைந்த, நிற வேற்றுமையை கலந்த, ஒடுக்கப்பட்ட மக்களை மேல்நிலைக்கு கொண்டு வந்த தலைவர் என்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாராட்டுகிறார்கள். காரணம், அவர்கள் வந்ததற்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் காபாவிலே பாங்கு சொல்ல முடிந்தது. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் அடிமையாக இருந்தவர்கள் உமருக்கு பின்னாலே இடைக்கால ஜனாதிபதியாக பொறுப்பேற்க முடிந்தது. வெளியூர்காரரான, வெளிதேசத்தவரான சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் பெருமானாரின் குடும்ப மெம்பர்களில் ஒருவராக பரிணமிக்க முடிந்தது. எனவே அடிமைகளாக, ஒடுக்கப்பட்ட மக்களாக, தொட்டால் தீட்டு என்று தள்ளி நின்று கூடிய தீண்டாமையால் அன்றைக்கு தள்ளி வைத்திருந்த அந்த சமூகத்தை மேல்நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனாலே பாராட்டினார்கள். எத்தனை எத்தனை நிகழ்வுகளும் சான்றுகளும் நபிமொழிகளில் தெரியுமா? அதற்கு அடிமைகளோடு தோளில் கை போட்ட உலகத்தின் ஒரே தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைவீதியிலே போய் பப்ளிக்காக எல்லா மக்களும் பார்க்கிற இடத்துல அடிமைகளின் தோளிலே கை போட்ட பிறகுதான் அடிமைத்தனமும் அவர்களை பீடித்திருந்த இழிவும் இந்த உலகத்திலே ஒழிந்தது என்று சொல்லலாம். கிராமத்திலிருந்து ஒருத்தர் வருவார். அவரோட கிராமத்துல கிடைக்கிற பொருள் எதையாவது அன்பளிப்பா ரசூலுல்லாவுக்கு கொடுத்துட்டு போறதுக்காக பையில எடுத்துட்டு வருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு வருவார். வந்தவர் ஆயிஷா அம்மாவிடம் நாயகத்தை கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியிலே போயிருக்கிறார்கள் என்று பதில் சொல்லப்பட்டது. வந்தவர் பை கொடுத்தார். திரும்ப அவருக்கு பையிலே, அதே பையிலே அன்பளிப்பை ஆயிஷா அம்மா கொடுத்தார்கள். பொதுவாகவே உலகத்தில் ஒரு நியது உண்டு. நாமெல்லாம் பள்ளிவாசலுக்கு தபரு கொடுத்துடுவோம், சீரணி கொடுத்துடுவோம். என்ன நடக்கும் தெரியுமா? சீரணி கொடுத்துட்டா ஒரு பையில
ஒரு பையில சீரடி கொடுத்து விட்டோம்னா நிறைய கொடுத்து விடுவோம், கொட்டிட்டு ஒரு கையளவுக்கு கொஞ்சம் வெறுந்தட்டா போகக்கூடாதுன்னு எதையாவது கொடுத்து அனுப்புவாங்க. 4 சர்க்கரையும் 4 பழத்துண்டும் ஏதாவது. பெருமானார் வீட்டுக்கு என்ன அன்பளிப்பு வந்தாலும் அதை விட அதிகமாகத்தான் வாங்கிவிட்டு போவார்கள் யாரும். ஜாகிர் வந்தார், வந்தவர் கொடுத்து விட்டு விடை பெறுகிற போது சொன்னார், நாயகம் வந்தா நான் வந்துட்டு போனதா சொல்லுங்க, நான் கடைவீதிக்கு போறேன், வேலை இருக்குன்னு சொன்னார். ஆயிஷா அம்மா பெயர் விலாசம் எல்லாம் கேட்டார்கள். சொன்னார், ஜாஹிர் இப்னு ஹராம் அல் அஷ்ஜஇ என்பது என்னுடைய பெயர். ஜாஹிர் இப்னு ஹராம் அல் அஷ்ஜஇ, நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. போய்விட்டார் கடைவீதிக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். செருப்பை கலற்றி உள்ளே நுழைய முற்படுகிற போது ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள், ஜாஹிர் இப்னு ஹராம் அல் அஷ்ஜஇ என்பவர் கிராமத்திலிருந்து உங்களை தேடி வந்தார். அவர் ஒரு அடிமை, அவர் ஒரு கிராமத்தவர், பெரிய விஐபி எல்லாம் அல்ல, மிகப்பெரிய கோடீஸ்வரர் அல்ல, ஒன்றுமில்லை, சாதாரண பிரஜை. சொல்ல போனால் மற்றவர்கள் தள்ளி நிற்கிற அளவுக்கு உள்ள அடிமைத்தனம் கொண்டவர். அப்படியே திரும்பி வீட்டுக்குள்ளே நுழையாமல் போவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போய் கடைவீதியில் தான் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற அந்த நிகழ்வு நடக்கும். பின்னாலே அவரின் கண்ணை பொத்தி கொண்டு நாயகம் விளையாடுவார்கள். கண் பொத்தி விளையாட்டு என்று சொல்லுவோமே நாம் குழந்தைகளிடம். கண் பொத்தி விட்டு இவரை யாரு வாங்கிக்கிறதுன்னு கேட்பாங்க. இந்த அடிமையை யார் வாங்குவா? அவர் சொல்லுவார், கண்ணை பொத்தியது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை வெளிவந்த சப்தத்தின் தோரணையிலும் மேனியின் கஸ்தூரி வாடையிலையும் தெரிந்து கொண்ட ஜாஹிர் இப்னு ஹராம் அல் அஷ்ஜஇ சொல்லுவார், யா ரசூலல்லாஹ், என்ன போய் விற்கிறீங்களே, யார் வாங்குவா? நான் ஒரு அடிமை என்று பேசுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், லஸ்த இன்தல்லாஹி பிகாசிதின், நீ அல்லாட்ட அடிமை இல்லப்பா, நீ அல்லாட்ட செல்லாத காசு இல்லை, நீ உயர்ந்தவன் என்று சொல்லி பப்ளிக்ல பல பேர் பார்க்கிற கடைவீதியில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவனுடைய கண்பொத்தி தோளிலே கை போட்டு விளையாடுகிற போதுதான் அந்த மண்ணிலே இருந்த, இல்லை உலகத்திலே இருந்த அடிமைத்தனத்தின் கேவலங்கள் அடித்து நொறுக்கப்பட்டது என்பது வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சாதித்தார்கள். உலகம் பெருமானாரை வாழ்த்துவதற்கு முக்கிய காரணம் இது. அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் தலைவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வாழ்த்துகிற வேறு பல வரலாற்று ஆசிரியர்களின் கூற்று இது. என்னன்னா, குறைந்த காலத்தில் ஒரு கனவு கண்டு அந்த கனவை நனவாக்கிவிட்டு தாங்கள் வாழுகிற, தங்களை சுற்றி இருக்கிற அரேபிய தீபகற்பத்தில் அவர்கள் நினைத்த அத்தனை லட்சியத்தையும் முடித்துவிட்டு வஃபாத்தானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நிறைய தலைவர்கள் கண்ட கனவு இன்னைக்கு வரைக்கும் கனவாகவே இருக்கிறது, நனவாகல. காந்தியின் கனவை நனவாக்குவோம் பேசுகிறார்கள், காமராஜர் கனவை நனவாக்குவோம் பேசுகிறார்கள். சர்வதேச தலைவர்கள் கண்ட கனவெல்லாம் கனவாகவே இருக்க, ஒரு சமூகத்தில் எப்படிப்பட்ட புனர்மாற்றம் வர வேண்டும் என்பதை கனவு கண்டு அந்த கனவை நனவாக்கி விட்டு மறைந்தவர்கள். மைக்கேல் ஹார்ட் போன்றவர்கள் இந்த தத்துவத்தை தான் சொல்லுவார்கள். அவர்களை உலகத்தின் முதல் தலைவராக வைத்ததற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் குறுகிய காலத்தில் லட்சியத்தை வென்ற தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்த்துகிற வையகத்தின் பல்வேறு கோணங்களில் இப்படியும் ஒரு கோணம் உண்டு. பல வரலாற்று ஆசிரியர்கள் வாழ்த்துவார்கள். என்னன்னா, எந்த பலமோ அதிகாரமோ மிகப்பெரிய பாரம்பரிய பின்னணியோ ஊர் மக்களுடைய ஒத்துழைப்போ ஒண்ணும் இல்லாமல் ஜெயித்த தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ராணுவம் இல்ல, ஆயுதம் இல்ல, பாதுகாப்பு இல்ல, பெரிய அளவுல பட்டப்படிப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, சமுதாயத்தில் எல்லோராலும் அன்றைக்கு அறிமுகப்படுத்தப்படுகிற போது ஏற்கப்படுகிற தலைவர் அல்ல. ஆனா சுருக்கமா சொல்ல போனா, ஹிராமலை குகையிலே நபிப்பட்டத்தை வாங்கி கொண்டு இறங்குகிற போது பாக்கெட்ல 10 காசு இல்லை. ஒரு பொருளாதார பலம் இல்லாமல், ஆயுத பலம் இல்லாமல், ஆட்கள் பலம் இல்லாமல் தன்னன் தனியாய் மக்காவின் வீதியில ஒரு கொள்கையை முன்வைத்து விட்டு ஒரு 23 வருஷ காலத்தில் உலகத்தின் ஓட்டத்தையும் அதன் திசையையும் தீர்மானித்த தலைவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகம் வாழ்த்துவதற்கு எத்தனையோ காரணங்கள்.
பல சகோதர சமயங்களை சார்ந்தவர்களும் நடுநிலையாளர்களும் சமயங்களே சாராதவர்களும் வாழ்த்தியதெல்லாம் இருக்கட்டும். நம் சொந்த சமுதாயத்தில் நாயகத்தை வாழ்த்தியவர்கள், புகழ்ந்தவர்கள், வாழ்த்து கவி படித்தவர்கள் பல பேர் இன்றைக்கு அலர்ஜியாக இருக்கிறார்கள் அல்லவா? நாயகத்தை நீங்கள் மீளாது என்றும் மௌலிது என்றும் புகழ்ந்து தள்ளி விடுவீர்கள் என்று அச்சம் கொள்ளுகிறார்கள் அல்லவா எத்தனையோ பேர். நான் அந்த இளைஞர்களுக்கு சொல்லுவேன், உலகம் இன்றளவும் நாயகத்தை புகழ்ந்ததும் இனி வருங்காலங்களில் புகழ இருப்பதும் ஒன்று இரண்டல்ல, மௌலிதுகளில் 1000 எழுதப்பட்டாலும் நாயகத்தின் புகழை நம்மால் குறைவாகத்தான் புகழ முடியுமே ஒழிய கமா ஹக்குஹு, அந்த நிறை மனிதரின் நிறைவுக்கு ஏற்ப நம்மாலே புகழ முடியாது. நாம் எம்மாத்திரம் 120 வயசு ஹஸ்ஸான் கவிதை எழுதி புகழ் பாடினார். 120 வயசு, 120 வயசினுடைய 60 ஆண்டு காலம் நாயகத்தை திட்டி திட்டி கவிதை எழுதிய பேனாது, எழுதுகோளது. 60வது வயதில் பெருமானாரை இழித்துரைத்து எழுதிய அந்த எழுத்தாளரின் இதயத்தில் அல்லாஹ் போட்ட ஈரம். அவர் இஸ்லாத்திலே சேர்ந்தார். கஃபாராவாகவோ குற்றத்திற்கு பரிகாரமோ என்னவோ தெரியவில்லை, அல்லாஹ் அடுத்த 60 வருஷம் ஆயுள் கொடுத்தான். 60 ஆண்டு காலம் அறியாமையில் ஜாகிலியத்தில், 60 ஆண்டு காலம் இஸ்லாத்தில். கடந்த காலங்களில் எழுதிய பல்வேறு விதமான கடுஞ்சொற்களுக்கு, சுடு சொற்களுக்கு, தடித்த வார்த்தைகளுக்கு மாற்றாக 60 வருஷம் எழுதினார். புகழ்ந்து 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 மஸ்ஜிது நபவியின் மெம்பரிலே தனி மேடை அமைக்கப்பட்டு நாயகத்தை புகழ்ந்தார். ஹஸ்ஸான் நீ பாடு, நான் கேட்கிறேன் என்று பெருமான் சொல்லி, ஹஸ்ஸான் நீ பாடு, உனக்கு ஜிப்ரீல் உதவட்டும் என்று சொல்லி, ஹஸ்ஸானின் வாழ்த்து கவிகளுக்கு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் ரசிகர்கள் என்பதை சொல்லுகிறேன். ஹஸ்ஸான் இப்னு தாபித் 120வது வயது வரை அந்த மூதறிஞன் எழுதிய வார்த்தைகளில் அவ்வளவு புகழ்ந்த மனிதன் எழுதிய வார்த்தை என்ன தெரியுமா? மாயின் மதஹ்து முஹம்மதம் பி மகாலதி லாக்கின் மதஹ்து மகாலதி பி முஹம்மத். என்னால் என் வார்த்தைகளால் நாயகத்தை புகழ முடியவில்லை, நாயகத்தை அவர்களின் நிறைவுக்கு ஏற்றாற் போல என்னால் புகழ முடியவில்லை. உண்மை என்னவென்றால் அவர்களை புகழுவதால் என் வார்த்தைகளை நான் புகழ்ந்து கொள்ளுகிறேன். உண்மை அதுதான். மஸ்ஜிது நபவியிலே மேடை அமைக்கப்பட்ட ஹஸ்ஸானாக இருந்தாலும், மலேசியாவிலே மேடை அமைக்கப்பட்ட இந்த மௌலிதுர் ரசூலாக இருந்தாலும், நபிகள் நாயகத்தை பாடியும் பேசியும் புகழ்ந்தும் வாழ்த்தியும் நேசித்தும் நாம் பெருமை அடைகிறோமே ஒழிய நம்மின் வார்த்தைகளால் தான் பெருமானார் உச்சத்திற்கு போகிறார்கள் என்று இல்லை. எனவே ஆயுள் முழுக்க புகழ்ந்தாலும் அருமை நாயகத்தை அவர்களின் தரத்திற்கு ஏற்ப நம்மாலே புகழ முடியாது. அப்படித்தான் புகழலாம் என்று, வாழ்த்து கவிதை எழுதலாம் என்று பேனாவை துவங்கிய ஒரு பெரும் எழுத்தாளன் எழுதி கொண்டே வந்து கடைசியில எழுத முடியாம ஒரு வார்த்தை இப்படி எழுதிவிட்டான், அட என்னத்தை எழுதுறது போங்க, அல்லாவுக்கு அப்புறம் நீங்க தான் போங்க அப்படின்னு முடிச்சுட்டான். ஏனென்றால் தனித்தனியாய் தொகுத்து தொகுத்து எத்தனை புகழை சொல்ல முடியும்? அவர்கள் அரசியலை, அவர்கள் வாழ்வியலை, அவர்கள் குடும்பவியலை எதை பேச முடியும்? ஒண்ணுமில்லை. நீங்கள் தான் அல்லாஹ்விற்கு பின்னால் எல்லாமும் என்கிற வார்த்தையில் எல்லளவும் மிக இல்லை. பெண்குலம் பெற்றவர்களில் உங்களை போல் யாரையும் பெறவில்லை, என் கண்கள் கண்டதில் உங்களை போல் அழகு வேறு யாரும் இல்லை. எல்லா குறைகளிலிருந்தும் நீங்கள் பரிசுத்தமாகி விட்டீர்கள், படைக்கப்பட்டீர்கள். நீங்கள் மட்டும் நீங்கள் விரும்பியவாறு படைக்கப்பட்டீர்கள். என்ன அழகான வாழ்த்து பாடல் இது! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை உலகத்திலே வாழ்த்தி எழுதிய கவிஞர்கள் யாரும் இன்னமும் நிறைவாக வாழ்த்து பாடவில்லை என்றிருக்கிற போது நம் அரைகுறை புகழையே தேவையா என்று சில பேர் விவாதம் நடத்துவது வேடிக்கையானது. கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிற நாம எல்லாருமே கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு பெருமூச்சு விடுகிறோம் அல்லவா? இப்படி இருந்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் ஒல்லியா இருந்திருக்கலாம் அல்லது கொஞ்சம் குண்டா இருந்திருக்கலாம்,
மண்டையில கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முடி வந்திருக்கலாம். நிறைய சொல்லுகிறோம் அல்லவா? கண்ணாடிக்கு முன்னாலே நின்று கரெக்ஷன்கள் சொல்லக்கூடிய நிறைய பேர். நாயகமே, நீங்கள் மட்டும்தான், நீங்கள் விரும்பியபடி படைக்கப்பட்டீர்கள். நாயகம், உலகத்தில் எந்த கண்ணாடி முன் நின்றாலும் கரெக்ஷன் இல்லை. காரணம், பார்த்து பார்த்து படைத்து இறைவன் உலகத்திற்கு தந்த அற்புத முத்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே தலைவர்கள் புகழுகிறார்கள் நாயகத்தை ஒரு கோணம், பெண்கள் புகழுகிறார்கள், பெண் சுதந்திரம் பேசுபவர்கள், பெண்ணுரிமை பேசுபவர்கள் புகழுகிறார்கள். காரணம், பெண் குலத்தின் பெருமை அந்த அருமை நாயகம் வாழ்ந்த காலத்தில் இருந்துதான் முகிழ்த்து எழுகிறது. நிறைய பேர் நிறைய கோணங்களில் பேசுகிறார்கள். பெண் குலம் எவ்வளவு கீழ்த்தரமாக நடத்தப்பட்ட காலத்தில் ஒரு கணவன் இறந்து போகிறான், ஒரு கணவன் இறந்து போகிறான். அந்த பெண்ணை என்ன செய்வது? எத்தனையோ மதத்தவர்களிடம் அந்த பெண்ணை கொண்டு போய் வைத்து கொண்டு கேட்டால் சில மதங்களின் பதில் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா? அந்த கணவனை எரிச்ச தீயிலேயே அவளையும் போட்டு கொன்னுரு. உடன்கட்டை ஏறுதல் என்று இந்த பாவச் செயலுக்கு பெயர். இந்த நூற்றாண்டினுடைய துவக்கம் வரைக்கும் கூட இந்தியாவிலேயும் கூட இருந்தது. அதே கேள்வியை எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகத்திடம் வாருங்கள். கணவன் இறந்து போய்விட்டான், என்ன செய்யலாம்? மறுமணம் செய்து வை, மறுமணம் செய்து வை. அவள் விருப்பம் போல வாழ்க்கை அமைத்துக் கொடு. கைம்பெண் மறுமணத்தினுடைய சப்தமே உலகத்தில் இல்லாத காலத்தில் அந்த சப்தத்தை பேசியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்தெந்த கோணத்தில் எல்லாம் நாயகத்தை இந்த வையகம் வாழ்த்தி இருக்கிறது என்று யோசித்தால் ஒரு மனிதரின் வாழ்வா இது என்று பிரமிக்கத்தக்க அத்தனை அம்சங்களும் அங்கே குடிகொண்டிருப்பதை பார்க்கிறோம். தலைவர்கள் புகழுகிறார்கள். காரணம், அப்படி ஒரு தலைவரை உலகம் பார்க்கல. கோரைப்பாயிலே படுத்திருந்து, முதுகிலே அச்சுப்படுகிற கோரைப்பாயிலே படுத்திருந்து, எளிமையான உடை உடுத்தி, ஒரு குடிசையிலே குடும்பம் நடத்தி, உலகத்திலே போற்றப்படுகிற தலைவராய் மிளிர்ந்து நிற்பதற்கான காரணம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த எளிமை. இன்னைக்கெல்லாம் சில நாட்டினுடைய அதிபர்கள் 12 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போடுறாங்க. எந்த அதிபர்னு இங்கே இந்த நாட்டில் கொஞ்சம் தைரியமா சொல்லலாம். போட்டிருக்கிற கோட்டு 12 லட்சம். இந்தியாவினுடைய கர்நாடகாவில் ஒருவன் தன் மகளுக்கு 600 கோடியில் திருமணம் நடத்துகிறான். கண்ணு கட்டிய தூரம் வரை தலைவர்களை யோசித்து பார்த்தால் எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? ஒரு கோரைப்பாயிலே படுத்திருந்த தலைவர் உலகத்திலே நின்று நிலைக்கிறார் என்றால் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமைக்கு இலக்கணமான தலைவர். உலகம் அதனால் தான் இன்றைக்கும் வாழ்த்தி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு சமுதாய வளர்ச்சியில் தூர நோக்கு, தொலைநோக்கு சிந்தனை. இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும், இந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு என்னென்ன நடவுகள் எல்லாம் நடப்பட வேண்டும் என்பதையெல்லாம் தீர்க்கமாக முன்னெடுத்து அதிலே களம் கண்டு அதற்கான வியூகங்களை வகுத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இக்கட்டான நேரத்தில் முடிவெடுக்கிற இடத்தில் தான் ஒரு தலைவரின் நிபுணத்துவம் வெளிப்படும். நிபுணத்துவம் வெளிப்படும். வரலாற்று ஆசிரியர்கள் சில பேர் ஜெர்மனுடைய ஹென்றி ஹேட் போன்றவர்கள் என்ன எழுதுகிறார்? அவருக்கு பிடித்த கோணத்தில் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் தெரியுமா? கஅபத்துல்லாவிலே கல்லை வைக்க போட்ட சண்டையில், நான் வரலாறுக்குள்ள போக விரும்பல, கல்லை வைப்பதற்கு போட்ட சண்டையில் இவர்களாக எடுத்து வைக்காமல் ஊர் கூடி தேரெழுப்போம் என்பது போல வா என்று எல்லோரையும் பிடிக்க வைத்து அந்த கல்லை எடுத்து வைத்த கணத்தில் நாயகம் தங்கள் வருங்கால சமுதாயத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் ஜெயித்து விட்டார்கள் எழுதுறான் அந்த வரலாற்று ஆசிரியர். துண்டை பிடித்து ஊரே சேர்த்து வைத்த போது ஒரு தலைவரினுடைய தீட்சண்யம், அந்த தலைவரின் தொலைநோக்கு, இந்த சமூகத்தை எந்த பாதையில கொண்டு போக வேண்டும் என்று அவர் நினைக்கிற பேரவா அத்தனையும் அங்கே வெளிப்பட்டு விட்டதை பதிவு செய்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். சில முக்கியமான தருணங்களில் முடிவெடுத்த இடம் ஹிஜ்ரத்தின் போது, பத்ரின் போது, ஹுதைபியாவின் போது,
மக்கா வெற்றியின் போது அல்லாஹு அக்பர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தலைவர் போலவும் அவர்கள் இல்லை என்கிற ஸ்தானத்தில் அங்கே நின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன சின்ன பிரச்சனையில கூட நாயகத்தின் கூர்மையான அறிவு அநேகமாய் நீங்கள் அறிந்திருக்க கூடும், பலமுறை கேள்விப்பட்டிருக்கவும் கூடும். தபூக் போருக்கு நிதி திரட்டிய அந்த தருணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உற்ற தோழரும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எந்த காலத்திலும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் அல்லவா. நெகிழ்ச்சியான வரலாறு என்பதால் திரும்ப நினைவூட்டுவதில் தவறில்லை. எந்த காலத்திலும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. அபூபக்கர் நாயகத்திற்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கும் உள்ள தொடர்பு, காலையில எங்கள் உஸ்தாத் ஷபீர் அலி ஹதரத் அவர்கள் குறிப்பிட்டது போல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை எந்த சபையிலும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். தபூக்குக்கு நிதி திரட்டிய போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை காலி செய்து கொண்டு வந்து தொகை குறைவாகவும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்த தொகை அதிகமாகவும் இருக்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சற்றே யோசித்தார்கள். அதை அநேகமா இவரை இன்னைக்கு ஜெயிச்சிடலாம், இதுவரையும் இவரை ஜெயிக்கவே முடியல, யார அபூபக்கரை, இன்னைக்கு ஜெயிச்சிடலாம் என்று கொண்டு வந்து வைத்த போது ரெண்டையும் பார்த்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமா கேட்கிற கேள்வி, நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்பதுதானே. நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்ற கேள்வி. அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கேள்வியை மாத்தினாங்க. மா ஹல்லஃப்தலி அஹ்லிக யா அபூபக்கர், மா தரக்தலி அஹ்லிக யா அபூபக்கர், அபூபக்கரே வீட்டுல என்னத்தை விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. அபூபக்கர் சொன்னார், அல்லாஹுவையும் ரசூலையும் மட்டும் விட்டுட்டு வந்திருக்கேன், மீதி எல்லாத்தையும் கிளப்பிட்டு வந்து வச்சிருக்கேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கேள்வி அதேதான், என்ன விட்டு விட்டு வந்தீர்கள்? சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வையும் ரசூலையும் மாத்திரம்னு சொன்ன அபூபக்கருக்கு நேர் மாற்றமாய், இங்கிருக்கிற குவியல் போல் அங்கும் ஒரு குவியல் உண்டு என்றார்கள். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு கேள்வி, வெற்றி தோல்வி அங்கே மாறி நிர்மூலமாகிறது. ஒரே ஒரு கேள்வி, என்ன கொண்டு வந்தாய் என்றால் ஜெயித்தது உமர், தோற்றது அபூபக்கர். என்ன விட்டுட்டு வந்தேன்னு கேள்வியை மாத்துகிற அந்த சமயோசிதம் மிக கச்சிதமாக பொருந்தி வருகிற தலைமைக்கே உரிய இலக்கணம். ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த தலைமை என்பதை மிக முக்கியமான சந்தர்ப்பங்களில் முடிவெடுப்பதை வைத்துத்தான் பேச முடியும். அந்த கோணத்தில் இந்த வையகத்தில் வந்தவர்கள் எல்லா தலைவர்களும் வாழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். பெண்ணுரிமையும் பெண்ணியமும் பெண் சுதந்திரமும் பேசுகிறவர்கள் எல்லாம் பெருமானாரை தூக்கி பிடிப்பதற்கு காரணம் உண்டல்லவா. அஞ்சஷா அப்படின்னு ஒரு தோழர், அஞ்சஷா அழகா பாடுவார். ஒட்டகத்துல உட்காந்து பாட ஆரம்பிச்சார்னா ஒட்டகம் வேகமா போகும். நம்ம ஊர் மாட்டு வண்டி மாடுகளை போலவே சில ஒட்டகங்களும் அழகாக பாடினால் தரிகட்டு ஓடும். அஞ்சஷா அழகாக பாடுவார். ஒட்டகத்திலே பெண்கள் இருக்க அஞ்சஷா வண்டி எடுத்து விட்டார். அழகாக பாடினார். பெருங்குரல் எடுத்து பாட ஆரம்பித்த உடனே வேகமாக கட்டுக்கடங்காமல் போனது ஒட்டகம். ஒரு ரவுண்டு வந்து நின்ற போது நாயகம் அஞ்சஷாவை பார்த்து சொன்னார்கள், ருவைதகயா அஞ்சஷா ரிஃப்கம் பில் கவாரீர். அஞ்சஷா மெதுவாப்பா, கண்ணாடிகள் உள்ளே இருக்கிறது. உள்ளே கண்ணாடிகள், ஒட்டகத்திலே கண்ணாடிகள் இல்லை, பெண்கள் இருந்தார்கள். மிக கவனமாக கையாள வேண்டியவர்கள் பெண்கள் என்பதை கண்ணாடிகள் என்று சொல்லி, நீங்க ஏர்போர்ட்டினுடைய லக்கேஜுகளில் பொருள்கள் உடைந்து போகாமல் இருக்க there are glasses handle with care அப்படின்னு எழுதி கண்ணாடிகள் கவனம்னு எழுதி ஒட்டுகிறீர்கள் அல்லவா. உலகத்திலே பெண் குலத்தை கண்ணாடிகள் கவனமாக இருக்கட்டும், போட்டு உடைத்து விடாதே என்று அஞ்சஷா மூலம் அகிலத்திற்கு பேசி உலகத்தில் பெண்களுக்கான மரியாதையை பேசியவர்கள் நாயகம். நான் எந்தெந்த துறைகளில் எல்லாம் வையகம் எப்படியெல்லாம் வாழ்த்தியது என்பதை எப்படி விவரித்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் சொல்லுவேன். உங்கள நல்லவர் யாருன்னா மனைவிட்ட நல்லவன்னு பேர் எடுத்தா தான் நல்லவர் என்று சொன்ன போதுதான் அடிமைகளாக இருந்த மனைவிகள் வாழ்க்கை துணைவிகளாக ஆகிறார்கள்.
தாயின் பாதத்திற்கு கீழே சுவனம் என்று சொன்னதற்கு பின்னாலே இந்த உலகத்தில் தாய் குலத்தின் தகமை எவ்வளவு தூரம் உயர்ந்தது என்பது சொல்ல வேண்டியதில்லை. ஒரு செருப்பு தைப்பவரின் கையை பிடித்து காத்து போன அந்த கைகளை, மரத்து போன அந்த இதழ்களை நாயகம் தங்களினுடைய நுபுவத்தின் உதடுகளால் முத்தமிட்டதற்கு பிறகுதான் இந்த உலகத்திலே ஹலாலான தொழில் செய்யும் எந்த தொழிலும் ஈன தொழில் அல்ல. செருப்பு தைப்பவன் கூட ஒரு தொழிலாளி என்ற அடிப்படையில் ஒரு மாபெரும் ஈருலக தலைவரால் கௌரவிக்கப்பட்டான் என்றால் உலகம் தொழிலாளர்கள் நலனில் குரல் கொடுத்த பெருந்தலைவர் என்கிற கோணத்தில் நாயகத்தை வாழ்த்தி கொண்டே இருக்கும். வையகம் நபிகளாரை வாழ்த்த எத்தனையோ கோணங்கள், எந்தெந்த கோணங்களை எல்லாம் சொல்ல முடியும். நாயகம் தொட்ட தொடர்புடைய அத்தனையும் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அருள் பெற்றவைகளாக மாறி போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிசையிலே வாழ்ந்த பிறகுதான் கிராம வாழ்க்கையும் குடிசை வாழ்க்கையும் கூட பெருமைக்குரியதாக மாறியது. யா அல்லாஹ், என்னை ஏழையாக வாழவை, ஏழையாக மௌத்தாக்கு, ஏழையாகவே எழுப்பு என்று சொன்னதற்கு பிறகுதான் இங்கே வறுமை கூட வரமாகிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு பெற்ற எளிமை, வாழ்ந்த கோலம், நபிகளாரை வாழ்த்த நாயக கவிஞர் காலத்திலே இருந்து இன்றைய நவயுக கவிஞர்கள் காலம் வரை எத்தனையோ பேர் எத்தனையோ கோலங்களில் வாழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். முடிவுக்கு மாத்திரம் வருவதில்லை. ஏன் வாழ்த்தணும் தெரியுமா? உலகத்தில் இன்றைக்கு வரையும் ஒரு மனுஷன் செத்து போனதுக்கு பின்னாடி ஒரு 200-300 வருஷம் கூட யாரும் நினைப்புல வச்சுக்கிறது இல்லை. உங்களுக்கு யாரையாவது தெரியுமா 400வது வருஷம் எங்கள் தலைவருக்கு கொண்டாடுறோன்னு உலகத்தில் யாராவது இருக்காங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனா 100ஆண்டு விழா வரையும் வரும். அப்போ ஒரு பாத்தியா ஓதனா அதோட முடிஞ்சது. அதுக்கு பின்னாடி எல்லாம் உலகத்தில் நினைக்க மாட்டார்கள். 1400 வருஷம் தாண்டி இருக்கிறது. உலகத்தில் இன்றளவும் மெயின் சப்ஜெக்ட்ல நிற்கிற தலைவராக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் மிகைப்படுத்தி பேசுறதா நினைக்க வேணாம். இறந்து போய் 14 நூற்றாண்டுகளுக்கு பின்பும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்னமோ தெரியல, உலகத்துல சப்ஜெக்ட் அவங்கள சுத்தியே வந்துட்டு இருக்கு. எத்தனையோ தலைவர் மக்கி மண்ணாய் போயிட்டான், அட்ரஸ் கூட இல்லை. அப்படி ஒரு வாழ்ந்தாருன்னு வரலாறுல கூட இல்லை, ஹிஸ்டரியில கூட இல்லை. என்ன ஒரு வித்தியாசம் உண்டு. நம்மை போன்று மௌலிதுர் ரசூலுகளில் பெருமானாரை புகழுவதையே ஊனாக உறக்கமாக கொண்டிருக்கிற ஆஷிகீன்கள் உலகத்திலே நிறைய பேர் நாயகத்தை புகழ்ந்து 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 பெருமிதப்படுவார்கள். அந்த அடிப்படையில் நாயகம் நம்மிடத்தில் இன்றைக்கு வரையும் மெயின் சப்ஜெக்ட்ல நிற்பார்கள். சில பேருக்கு அவங்கள திட்டலைன்னா தூக்கம் வராது. அந்த லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்கான் உலகத்தில். ஏதாவது ஒரு வகையில் குன்றா புகழை உடைய பெருமானாரினுடைய கொள்கை ரீதியான வளர்ச்சி பல பேரை தூங்க விடாமல் ஆக்கி இருக்கிறது. அவர்களிடமும் மெயின் சப்ஜெக்ட்ல நாயகம் திட்டுவதற்கு அவனுக்கு தலைப்பு வேண்டும். நாயகத்தின் பலதார மனத்தை, நாயகம் முன்வைத்த ஹிஜாபை, நாயகம் முன்வைத்த பல்வேறு விதமான தற்காப்புக்காக நடத்திய போர்களை இன்னமும் நிறைய. நாயகத்தை பற்றி எழுதாமல் அவனுக்கு தூக்கம் வராது, நாயகத்தை புகழாமல் நமக்கு தூக்கம் வராது. புகழாலோ இகழாலோ கேபிட்டல் நியூஸில் இன்றைக்கு வரையும் நிற்பவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேர் அப்பப்போ அரிப்பு வந்தா கட்டுரை எழுதி தீர்த்துக்குவான், சில பேர் கார்ட்டூன் வரைஞ்சு தீர்த்துக்குவான், அதிகபட்சமா சில பேர் சினிமா படம் எல்லாம் கூட எடுத்தான், இன்னசென்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் மாதிரி. ஆளாளுக்கு அவர்களின் பொறாமையை, அழுக்காற்றை, அவர்களின் அரிப்பை தீர்த்து கொள்ள எத்தனையோ செய்கிறார்கள். மொத்தத்தில் நீ திட்டிக்கொண்டே இரு. காரணம் என்ன தெரியுமா? புகழுவோராலும் இகழுவோராலும் நாயகம் கியாமத்து வரை மெயின் சப்ஜெக்டிலே நிற்கிற தலைவர். ஒரு தலைவனுக்கு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? சப்ஜெக்ட்ல மக்கள் மனசுல போகாம நிக்கிறது. நீங்க அரசியல்வாதிகள்கிட்ட விஷயத்தை கேட்டு பாருங்க. 6 மாசம் பத்திரிகையில போட்டா வரலன்னா மக்கள் மறந்துடுவாங்க. 6 மாசம் ஒன்னு போட்டா வராம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சில பேர் விவரமா ஒரு வேலை செய்வான். என்னன்னா, சும்மாவாவது 4 செடியை எடுத்து நட்டு வச்சு போட்டோ பிடிச்சி பத்திரிகையில போட்டுருவான். மரக்கன்று நட்ட போது எடுத்த படம்.
ஒன்று போட்டுருவான். காரணம் என்னன்னா, சப்ஜெக்ட்ல நிக்கணும், மக்கள் முகம் மறந்துடக்கூடாது இல்லையா? மரக்கன்று நட்ட போது அல்லது ஏதாவது ஏழைகளுக்கு தையல் மிஷின் வழங்கிய போது என்னமாவது ஒண்ணு. காரணம் என்னன்னா, மீடியாவுடைய பிளாஷ் மேல படலைன்னா மறந்துருவார்கள் மக்கள். 6 மாசத்துக்கு கூட தாக்கு பிடிக்காது. அதனால என்னமாவது ஒரு அறிக்கையாவது விடுவார்கள் அல்லவா? யோசித்து பார்க்கிறோம். துயில் கொள்ள புறப்பட்டு 1400 வருஷத்திற்கு பின்னாலையும் இன்றைக்கு வரையும் உலகத்தினுடைய சப்ஜெக்டாக மட்டுமல்ல, 170 கோடி மக்களின் இல்ல தலைவராக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஆதார் அட்டையிலையும் ரேஷன் கார்டிலையும் தான் நீங்களும் நானும் குடும்ப தலைவர். ஆனால் உண்மை நம்முடைய குடும்பங்களின் தலைவர் அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் போலத்தான் உண்டாக வேண்டும், உடுத்தியாக வேண்டும், நடந்தாக வேண்டும், படுத்தாக வேண்டும், பேசியாக வேண்டும். செருப்பை போடுகிற போது வலது காலிலே போடுகிறான், கலற்றுகிற போது இடது காலிலே. ஏனப்பா என்று 15 நூற்றாண்டுக்கு பின்னால் கேட்டால், எங்கள் நாயகம் இப்படி செய்ததால் நான் இப்படித்தான் செய்ய முடியும் என்கிறானே. நம்முடைய வீடுகளின் தலைவர் எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமை நாயகத்தை சுற்றியே உலகம் இன்றைக்கு வரையும் வட்டமிட்டு கொண்டிருக்கிறது. முஹம்மத் இன்னைக்கு 100 கோடியை ஒரு பேர் 100 கோடி பேருக்கு இருக்குதுன்னு நீங்க துலாவி பார்த்தீங்கன்னா உலகத்துல முஹம்மது என்கிற பெயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத் வரை முஹம்மது என்கிற திருநாமம் மட்டும்தான். மார்க்க அறிஞர்கள் எழுதுகிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற வரையும் முஹம்மது இல்லை. ஆதம் இருந்தது, ஜக்கரியா இருந்தது, மூசா இருந்தது, ஈசா இருந்தது அலைஹிஸ்ஸலாம், எல்லா பேரும் இருந்தது, முஹம்மது இல்லை. பிறக்கிற வரை முஹம்மது என்கிற பெயர் எவர் கண்களிலும் கிடைக்கவில்லை. கண்களில் கிடைக்கவில்லை என்பதை விட கல்புகள் சிந்திக்க கூட இல்லை. நாயகம் பிறக்கிற வரைக்கும் அவங்களுக்கு முன்னாடி ஒரு முகம்மது கிடையாது, வைக்க கூடாது. என்ன ஒரு வியப்பு தெரியுமா? அரபு மொழியின் பாண்டித்துவம் பெற்றவர்களெல்லாம் வாழ்ந்த காலத்தில் எப்படியெல்லாமோ பிள்ளைக்கு பெயர் வைப்பதற்கு இலக்கியத்தின் உச்சகட்டத்தில் இருந்து யோசித்தவர்கள், அவங்க கண்ணில் முகம்மது எப்படி படாம போச்சுன்னு தெரியல. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. பல ஆயிரம் வருஷங்கள் பயணித்த உலகத்தில் முகம்மதுகள் வரவில்லையே. டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லையா ஒரு பெயருக்கு? அதுவும் அந்த காலத்துல அரபு இருக்கானே, நாம ஜாகிலியத்துன்னு சொல்றோமே, கடவுள் கொள்கையிலும் இதர விஷயங்கள்ல தான் அறியாமைய ஒழிய அரபு இலக்கியத்துல ரொம்ப பெரிய ஆளெல்லாம் அன்னைக்கு இருந்தான். ஒரு கவிதை எழுதி ஒரு புள்ளி கூட மாற்ற முடியாமல் பல வருஷம் சவால் விடப்பட்ட கவிதைகளை எழுதிய பெருமக்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். எப்படியெல்லாம் பேர் வச்சான் பிள்ளைக்கு, அவன் பிள்ளைக்கு அப்பா 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 ஆழமான கருத்தாலம் மிக்க பேர்லாம் வச்சவன். அவனெல்லாம் கூட உட்கார்ந்து யோசிச்சு ஒரு முகம்மதுங்கிற பேரை ரசூலுல்லாவுக்கு முன்னாடி வைக்கலையே. கண்களுக்கும் தரவில்லை அல்லாஹ், கல்புகளுக்கும் கிடைக்க செய்யவில்லை. நம்மெல்லாம் ஒரு பேருக்கு யோசிக்கிறோம் இல்லையா? நான் அடிக்கடி சொல்றது உண்டு, குழந்தைக்கு பேரு பிறந்த உடனே அசத்துட்டு போயிடுவோம். ஹஜ்ரத் உஸ்தாத் ஒரு 10 பேர் கொடுங்க உஸ்தாத் அப்படிமார். உஸ்தாத் கேட்பார், 10 குழந்தையா பிறந்திருக்கு. இல்லை இல்லை, ஒண்ணுதான், நீங்க 10 பேர் கொடுங்க, நாங்க யோசிச்சு ஏதாவது பண்றோம். 4 பள்ளிவாசல்ல போய் 4 உஸ்தாதிட்ட 40 பேர் வாங்கி கடைசியா அவர் மனைவி சொல்றத வச்சிருவார். ஆனா வாங்குறது 40 பேரும் வாங்குவோம். எதுக்குன்னா டிஸ்கஷனுக்கு. என்னென்னமோ யோசிக்கிறோம், இப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமா, எல்லாத்து வாயிலையும் நுழையுமா, ஸ்கூல்ல போனா எல்லாம் கூப்பிடுறதுக்கு தோதுவா இருக்குமா, எல்லாம் ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டா இருந்தா தானே எல்லாம் கூப்பிடுவாங்க, என்னென்னமோ யோசிக்கிறோமே. அப்படியெல்லாம் நாமளே இன்னைக்கு இந்த அளவுக்கு யோசிச்சா, அதுலயும் சில பேர் 4 அஜர்த்திட்ட வாங்கினதும் 10 இணையதளத்துல ஒரு தட்டி, அதாவது பியூட்டிஃபுல் இஸ்லாமிக் நேம்ஸ்ன்னு சொல்லி அங்க நிறைய குப்பையெல்லாம் கொட்டி வச்சிருக்கானுங்க. அங்கிருந்து சில குப்பையெல்லாம் எடுத்து பேர் வைக்கிற பெருமக்கள்லாம் உண்டு. உலமாக்களை ஆலோசிக்காமலேயே பேர் வைப்பவர்கள். நான் தைரியமாக சொல்லுவேன், இணையதளத்திலே மாத்திரம் பார்த்து பெயர் வைக்கிற நிறைய பேர் உங்கள் பிள்ளைகளுக்கு தவறான பெயரை வைத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக சொல்லுவேன். தெரிவு செய்யப்பட்ட பெயரை உலமாக்களின் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் எப்படி வைக்கிறீர்கள்? அப்படியெல்லாம் யோசிக்கிற இந்த தருணத்தில் முஹம்மது குறித்து யாரும் யோசிக்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியாக அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு உத்தரவு வருகிறது, வானிலே இருந்து பெயர் வந்தது. நாயகத்தின் ஒளி அல்ல, உடல் அல்ல, பெயரும்
சொர்க்கத்திலிருந்து வருகிறது, ஆமினாவுக்கு உத்தரவாய் வருகிறது இல்லையா? ஃபைதா வதஅதிஹி ஃபஸம்மிஹி முஹம்மதா, நீ முஹம்மது என்று பெயர் வைத்தார்கள். நடந்தது உலகத்தில் என்ன தெரியுமா? வியப்பின் விளிம்பு அது. நாயகம் வருகிற வரை முகம்மதுகள் இல்லை, வந்ததற்கு பின்னால் முகம்மதுகள் இல்லாத தெரு இல்லை, தெரு இல்லை. 2010 வரைக்கும் கின்னஸ் ரெக்கார்ட் அது. உலகத்துல ஒரு தனி மனுஷன் பேரை நிறைய பேத்துக்கு வச்சிருக்கிறது யாருன்னா கிறிஸ்தவ பெயர் ஜான் என்ற பெயர். அதுதான் உலகம் பூரா. 2010 அந்த ரெக்கார்டு உடைஞ்சது. இன்றைக்கு வரையும் இல்லை, கியாமத்து வரைக்கும் உலகம் முழுக்க வைக்கப்படுகிற ஒரு தனி மனிதரின் பெயர் என்பது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகமெல்லாம் முகம்மது மயமாகி போவதை இனி உலகத்தில் எந்த கொம்பனாலும் தவிர்க்க முடியாது. இஸ்லாமிய வளர்ச்சிக்கு தடை போடுகிற மேற்குலகத்தில் இருந்துதான் அதிகமான முகம்மதிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்ததற்கு பிறகும் இந்த உலகத்திலே செய்கிற ஆளுமை அது. அப்படி ஒரு ஆளுமை நிறைந்த தலைவரை உலகம் எத்தனை எத்தனை கோணங்களிலே வாழ்த்தினாலும் வாழ்த்தெல்லாம் சொல்ல போனால் குறைவுதான். நாம எடுக்கிற மௌலிதுர் ரசூலுகள் மூலமாக ஒரு கடலிலே கைவிரல் அளவு ஈரத்தை கூட பெருமானாரின் புகழிலே நம்மால் நிறைவு செய்ய முடியாது. இருந்தாலும் புகழ்றோம். காரணம், அந்த ஆத்மாவிற்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு. பிறந்த குழந்தையை கொண்டு வந்து கையில கொடுத்தவுடன் நாம் குழந்தையாக இருந்தபோது கேட்ட 2 வார்த்தை முதல்ல அதுதான். பாங்கு சொல்லுகிற போது ஒன்னு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கேட்டோம், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் கேட்டோம். பெத்த தகப்பன் பேரு கூட நான் அப்ப கேட்கல, எந்த குழந்தையும் கேட்கல. பெத்த தாய் யாருன்னு கூட யாரும் சொல்லல. உலகத்திலே குழந்தையாய் வெளிவந்தவுடன் அந்த குழந்தை கேட்டது அவங்க தாய் பேருக்கு முன்னால், அவங்க தகப்பன் பேருக்கு முன்னால் அல்லாஹுவை கேட்டோம். அடுத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கேட்டோம். வேற யாரையும் கேட்கல. கருவறையிலே இருந்து வெளிவந்த உடனே ஏற்பட்ட அந்த தொடர்பு வாழ்க்கை முழுக்க அதே போன்ற பயணத்தில் போய் கபரிலேயும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் நிறைய சொற்பொழிவுகள் கேட்டிருப்பீர்கள். கபரினுடைய பிரதான கேள்வி இவர்கள் யார் என்று அருமை நாயகத்தை அதாரிஃபு மன் ஹாதா, இவர்கள் யார் என்று கேட்கப்பட்டு நாயகத்தினுடைய படம் காட்டப்பட்டு ஹாதா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஜாஅனா பில் பையினாத்தி வல் ஹுதா, இவர் எங்களுக்கு வழிகாட்டிய தலைவர் என்று ஒரு முஸ்லிம் வாய் திறந்து சொன்னதற்கு பிறகுதான் அவனுடைய சுவனம் உறுதி செய்யப்படுகிறது. அது வரைக்கும் அவன் வெயிட்டிங் லிஸ்ட் தான், கன்ஃபார்ம் ஆகாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பெயரை கபரிலே சொல்லணும். பிறந்த போது கேட்ட அதே கருவறையிலிருந்து வெளிவந்த குரல் மீண்டும் கபரிலே போய் வைத்த பிறகும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். உங்களுக்கெல்லாம் சந்தேகம் வரலாம், கபரில் நம்ம படத்தை காட்டும் போது, ரசூல்லாவை காட்டும் போது நமக்கு அடையாளம் தெரியுமா? நாம முன்ன பின்ன பார்த்தது இல்லைல்ல, பார்த்த உடனே நம்ம சொல்ல முடியும். சொல்லுவான், முஸ்லிம் சொல்லுவான், படத்தை பார்த்தவுடன் சொல்லுவான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னை பார்த்த உடனே நானுன்னு சிந்தனை வரும் இல்லையா, அது நான் தான். ஃபைன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு பி, ஏன்னா என் உருவத்துல சைத்தான் கூட வர முடியாது. சைத்தான் நாயா நரியா நண்டா பாம்பா எப்படி வேணாலும் உருவம் எடுப்பான். அருமை நாயகம் போல அவனால் உருவெடுக்க முடியாது. நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்று இங்கே ஒரு வரி சொல்ல ஆசைப்படுகிறேன். கனவிலே கூட நாயகம் போல சைத்தான் வர முடியாது என்று சொல்லுகிறார்கள். இங்கே சில சைத்தான்கள் நாயகமே நம்மை போல என்கிறார்கள். யார் சொல்லுவது என்று உங்களுக்கு தெரியும். நாயகம் சொல்றது என்னன்னா, கனவுல கூட சைத்தான் என் மாதிரி வர முடியாது, என் உருவத்தில் எடுக்க முடியாது. இங்க சில சைத்தானுங்க நம்மை போல நபிகள் நாயகம் என்கிறார்கள். உங்களை போல நபிகள் நாயகம் என்பது சரியானால் நாயகம் போல நீ இருக்கியான்னு யோசிக்கணும் அல்லவா? கேட்கப்படுகிற கபரின் பிரதான கேள்வி நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாவை பற்றியது. அதற்கு பிறகுதான் சுவனத்து சொந்தங்களாக நாம் மாற முடிகிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மர் ரப்புக வமன் நபியுக வமா தீனுக, இப்படி எல்லாம் கேள்வி இருக்குன்னு சொல்லி முஹத்திஸீன்கள் எழுதுவார்கள்.
குறிப்பாக சஹீஹுல் புகாரியினுடைய விரிவுரையாளர் அல்லமா இப்னு ஹஜ்ருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், பெருமானாரை தவிர எல்லா கேள்விகளும் துணை கேள்விகள். நபிகள் நாயகம் என்கிற கேள்வி மட்டும்தான் பிரதான கேள்வி. மற்ற கேள்வி எதுக்கு தெரியுமா? எல்லாரையும் தள்ளிட்டு உங்களை முஸ்லிமா நிறுத்துறதுக்கு. மர்ரப்புக்க என்றால் உன் ரப்பு யார்? ஏ ரப்பு அல்லான்னு நாம மட்டுமல்ல அபூஜஹலும் சொல்லுவான். ஏ ரப்பு அல்லாஹ் என்று நான் மட்டுமல்ல உமையாவும் சொல்லுவான். எனவே மர்ரப்புக்க கேள்விக்கு பிறகு ஒவ்வொரு கேள்வியாக பல பேரை வெளியே தள்ளி ஒமாதீனுக்க என்கிற போது இஸ்லாம் எனது மார்க்கம் என்று சொல்லிவிட்டால் யகூதி நசாரா மஜூசி முஷ்ரிக்கு எல்லாம் வெளியே போயிடுவான். மிஞ்சி இருக்கிறது முஸ்லிம் மட்டும்தான் என்று தெரிந்தால், நீங்கள் ஒரு முஸ்லிம் என்கிற ஐடென்டிட்டி உறுதி செய்யப்பட்டு விட்டால், இப்ப கேள்வி என்ன தெரியுமா? இவர்கள் யாருன்னு சொல்லு, நீ சொர்க்கம் போகலாம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹுல் புகாரியினுடைய 6 இடத்துல கபூர்ல வர்ற கேள்வி சம்பந்தமா ஹதீஸ் பதிவாகுது. ஒரு இடத்துல மட்டும்தான் மர்ரப்புக்க வமாதீனுக்கவெல்லாம் வருது. 5 இடத்திலையும் எப்படி வருகிறது தெரியுமா? இன்னக்கும் துப்தலூன ஃபீ குபூரிக்கும் அன்னி, நீங்கள் கபரிலே என்னை பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள். இன்னக்கும் துஃப்தனூன ஃபீ குபூரிக்கும் பி, நீங்கள் என்னை பற்றி கபரிலே சோதிக்கப்படுவீர்கள். அத்தனை இடங்கள்லையும் என்னை பற்றி கேட்கப்படுவீர்கள். என்னை பற்றி பதில் சொல்லிவிட்டால் சோனம் செல்லுவீர்கள். அல்லாஹ் கபரிலே அருவிநாயகம் குறித்து சரியான பதில் சொல்லும் தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. யோசித்து பார்த்தால் கருவறையின் வெளிவந்து காதிலே விழுந்த அல்லாஹுவும் முஹம்மதுவும், அந்த கபரிலேயும் முஹம்மது இல்லை. நாளை மறுமையிலேயும் அருமை நாயகத்தின் கரம் பிடித்து சுவனம் செல்லுகிற போதும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ஷஃபாஅத்துல் உலுமா என்கிற பெரும் பேற்றை நமக்கு தருவானாக. கடைசி கரமும் நம்மை பற்றி கொண்டு போய் கரம் சேர்த்து சுவனத்திலே நுழைவிப்பதும் அந்த காருண்ய நாதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். நாயகத்தின் பெயர் சொன்ன அவர்களை ரசூல் என்று உச்சரித்த எந்த உதடும் நரகத்திலே நிரந்தரமாக நிச்சயம் இருக்காது, நிச்சயம் இருக்காது. நபிகள் நாயகத்தை வாழ்த்தி வாழ்த்தி மாறி மாறி புகழ் படித்த, புகழ் பேசிய, புகழ் எழுதிய, புகழ் பாக்கல் யாத்த எந்த மனிதனும் இன்ஷா அல்லாஹ் அவன் நரகத்திலே பிரவேசிக்க மாட்டான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கரம் பெற்று சுவனம் செல்லும் நசீப் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. நான் கடைசிக்கு வருகிறேன். வாழ்த்துக்களை எல்லாரும் சொல்லலாம். உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் வாழ்த்துரைத்ததை சொன்னோம். நம்முடைய கவிஞர்கள் நாயக காலத்தின் கவிஞர்களிலிருந்து இன்று வரை வாழ்த்து படித்ததை சொன்னோம். எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹுவும் மலக்குகளும் சொல்லுகிற வாழ்த்து, நாமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற வாழ்த்து ஸலவாத்து. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வாழ்த்துக்களிலேயே உச்சகட்ட வாழ்த்து அது. அந்த வாழ்த்தை சொல்லுகிற போதே அல்லாஹ் துவங்குவது எப்படி தெரியுமா? அல்லாஹ் வாழ்த்துகிறான், மலக்குகள் வாழ்த்துகிறார்கள், முஸ்லிம்களே மூமின்களே நீங்கள் எல்லோரும் வாழ்த்துங்கள் என்பதுதான். சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். மௌத் வரைக்கும் ஸலவாத்தால் அல்லாஹ் நம்முடைய நாவை ஈரப்படுத்தி வைப்பானாக. நான் ஏதோ ஒரு சடங்குக்கு சொல்லுவதாக நினைக்க வேண்டாம். ரசூலின் ஸலவாத்தும் சலாமும் ஏதோ தூரத்திலே நாம் ஒருவரை பார்க்கிற போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சல்யூட் அடிக்கிற அந்த சலாமுகளில் சேராது. இது ஆத்மார்த்தமான உறவு. ஸலவாத்தும் சலாமும் 1000 ஆண்டு கால இந்த பூமியின் அனுபவத்தை சொல்லுகிறேன், இந்த பூமியின் அனுபவத்தை சொல்லுகிறேன். தீராத பிரச்சனைகளை ஸலவாத்து தீர்த்து வைக்கும். உலக மருத்துவம் எல்லாம் கைவிட்ட வியாதியை ஸலவாத்து தீர்த்து வைக்கும். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலே இருந்து துஆ செய்வார்கள். ஸலவாத்தும் சலாமும் அதனால் தான் உலகத்தில் இருக்கிற பெருமக்களால், நாதாக்களால், பலிமார்களால், நம் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ படைப்புகளால் ஸலவாத்து சொல்லப்படுகிறது. மனிதன் மாத்திரம்தான் இன்னமும் ஸலவாத்தில் கஞ்சனாக இருக்கிறான். நாயகம் சொன்னது போல, என் பெயர் கூறி ஸலவாத்து சொல்லாதவன் உலகின் மிகப்பெரிய கஞ்சன். ஸலவாத்திலே நம் நாவுகள் ஈரமாகட்டும், அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். ஒரு நிகழ்வை சொல்லி நான் நிறைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அறிவுலக பெருமேதை
இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கஸாலி இமாமை சுற்றி மாணவர்கள். பாடம் என்றால் ஞானங்களை கொட்டி கொடுக்கிற இடம் அது. இமாம் கஸாலி பாடம் நடத்துகிற அந்த அவை. யாரோ ஒருவர் முன்பின் தெரியாதவர் உள்ளே வந்தார். வந்தவர் எனக்கு ஒரு கேள்வி உண்டு என்று தொடங்கினார். இந்தி மஸ்அலா, ஒரு கேள்வி. கஸாலி இமாம் சொன்னார்கள், கேளுங்கள். கொஞ்சம் விவகாரமான கேள்வி கேட்டார். நம்மளுக்கு நிறைய அப்படி கேட்கறது உண்டு. கேளுங்கன்னு சொன்னதுதான் தாமதம். அல்லாஹு அக்பர், என்னென்னமோ கேட்பாங்க. வாழ்நாளில் அஜரத்து கேள்விப்பட்டிருக்கவே மாட்டார், அதெல்லாம் கேட்பாங்க இல்லையா? கஸாலி இமாம் அவர்கள் சொல்லி விட்டார்கள், கேளுங்கள். அவர் சொன்னாரு, யகூலுல்லாஹு தஆலா ஃபீ சூரத்திர் ரஹ்மானி குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான். அவர் சொல்றது என்னன்னா, அல்லாஹ் தஆலா அர் ரஹ்மான் சூராவில் குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ஒவ்வொரு மாதிரியா இருப்பானா. குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான், ஒவ்வொரு நாளும் அவன் ஒரு தரத்திலே இருப்பான். இப்போ வந்தவர் கஸாலி இமாம்கிட்ட கேட்டாரு, கஸாலி நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கான்னு கேட்டார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருப்பான், அப்படின்னா இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கான்னு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பதில் நாளைக்கு சொல்றேன்னாரு. திடுதிப்புன்னு இப்படி வந்து கேள்வி கேட்டா, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்றேன்னாங்க. நீங்க இங்க கவனிக்கணும், நான் ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நாளைக்கு சொல்றேன்னு சொன்னா நிறைவான ஆலிமுக்கு அது அடையாளம். ஏன்னா நம்மளுக்கு சில பேர் அப்படி நினைச்சுக்கிறது, இப்ப தெரியாதா அப்படின்னு கேட்பார். கேட்ட உடனே உடனடியா அப்பவே சொல்லணும். சொல்லிட்டா அவர் பெரிய ஆலிம்னு அர்த்தம். நாளைக்கு ஒன்று தெரிஞ்சுங்க, நாளைக்கு சொல்றேன்னு சொன்னாதான் சரியா கிதாபை பார்த்து சொல்றாருன்னு அர்த்தம். அதனால நான் சொல்ல வர்றது, இமாம் கஸாலியே சொல்லுகிறார்கள், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்றேன்ட்டாங்க. போயிட்டாரு. இமாம் கஸாலி வீட்டில் போனாங்க. அர் ரஹ்மானில் குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷானுடைய தஃப்சீரை எல்லாம் எடுத்து பார்த்து, ஹதீஸையெல்லாம் எடுத்து பார்த்து ஒன்றும் கிடைக்கல. என்ன பதில் சொல்ல? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கான். இன்னைக்கு எப்படி இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்றது? ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் கிளம்பி மறுநாள் பாடத்துக்கு வர்றாங்க. வரும்போதே மனசுக்குள்ள நினைப்பு, இன்னைக்கு அந்த ஆள் வரக்கூடாது. ஏன்னா பொதுவா மாணவர்கள் தான் வரும்போது என்ன நினைச்சிட்டு வருவான்னா, வாத்தியார் வரக்கூடாது. இது நேர் மாத்தம். அதுவும் பெரிய ஆசிரியர், ஆக பெரிய ஹெச்ஓடி, இன்னைக்கு அந்த பையன், இன்னைக்கு அந்த மாணவர் வரக்கூடாது. மாணவர்னா பெரிய ஆளு, நீங்க சின்ன பையன்லாம் நினைச்சுக்க வேணாம். வந்தவர் யாருன்னு தெரியல, இதுவரை யாரும் பார்த்ததும் இல்லை. அவர் பாட்டில் வந்திருக்கார். 5 நிமிஷத்துல இந்த நிகழ்ச்சியோட நானும் முடிச்சிருவேன். சீட்டு வந்துருச்சு. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பாணி. இது நல்லா இருக்கு, கொண்டு வந்து அப்படி வச்சுட்டு போயிடுறாங்க. சில ஊர்ல எல்லாம் தண்ணி பாட்டில் கொண்டு வந்து வைப்பாங்க. ஏன் வந்து சீட்டெல்லாம் கொடுத்து முடிக்கவும்னு எழுதணும்னு ஒரு தண்ணி பாட்டில கொண்டு வந்து அப்படி வைப்பாங்க. வச்சுட்டா முடிச்சுங்கன்னு அர்த்தம். தமிழ்ல நாட்டு வழக்குல தண்ணி காட்டுறதுன்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா? இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து பாடத்துல உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்த உடனே கரெக்டா அந்த ஆளு சொல்லி வச்ச மாதிரி வந்துட்டார். என்ன கஸாலி பார்த்துட்டீங்களா? பார்த்தேன், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்றேன். திரும்பவும் அதே பதில். போய் நைட்டு 2 ரக்காயத்து தொழுது விட்டு, அல்லாஹ் இதுக்கு ஜவாபு கொடு, எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. கனவிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் கனவிலே காணும் பாக்கியத்தை நமக்கு தருவானாக. கஸாலி இமாம் பார்த்த உடனே, கேட்க ஆரம்பிச்ச உடனே நாயகம் கேட்டார்கள், கஸாலி குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷானுக்கு பதில் தெரியலையா அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹு அக்பர், துள்ளிட்டாங்க கஸாலி இமாம். ஆமா ஆமா, என்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு தெரியல. கனவுலையே சொல்றாங்க. பதில் இதுதான், நான் சொல்ற பதில நீ அவர்கிட்ட சொல்லு, அவரும் புரிஞ்சுக்குவாரு. இன்ன லில்லாஹி உமூரன் லா யுபுதீஹா வலா யஸ்தபுதீஹா. அல்லாவுக்குன்னு சில நிலைமைகள் இருக்கு, அல்லாவுக்குன்னு சில தரங்கள் இருக்கு. லா யுபுதீஹா வலா யஸ்தபுதீஹா. அவனா அதை வெளிப்படுத்தவும் மாட்டான், தானாவும் அது வெளிப்படாது. அவ்வளவுதான் அதுக்கு பதில், வேற ஒண்ணும் இல்லை. மறைந்து விட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஸாலி இமாம் எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தூங்கல. இன்னைக்கு பாடத்துக்கு வர்றாங்க, அந்த ஆள் வரட்டும், எப்படியாவது வரணும், வராம இருந்துடக்கூடாது. முன்னாடி வந்து உக்காந்துட்டாங்க. கடைசியா அவர் வந்தார். வந்த உடனே கேள்விக்கு பதில் தெரிஞ்சதான்னு கேட்டுக்கிட்டே உள்ள வந்தார். அவர் கேள்வியை கூட முழுசா கேட்கல. கஸாலி சொல்லிட்டாங்க, இன்ன லில்லாஹி உமூரன் லா யுபதீஹா வலா யஸ்தபதீஹா.
கடன்னு பதில சொல்லிட்டாங்க. வந்தவர் சொன்னார், அது யாருன்னு தெரியல. யா அபா ஹாமித் அக்ஸிர் மினஸ் ஸலாத்தி வஸ்ஸலாம் அலா மன் அல்லமகல் ஜவாப ஃபில் மனாம். கஸாலி, அபு ஹாமிதுல் கஸாலி, உனக்கு கனவுல பதில் சொல்லி கொடுத்தார் இல்லையா, அவர் மேல எப்பவும் அதிகமா ஸலவாத்தும் சலாமும் சொல்லிட்டே இருந்து போயிட்டார். வந்தது யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவர் கிடைக்கல. மலக்கா, மனிதரா, ஹிதர் அலைஹிஸ்ஸலாமா, வேறு யாராவதா, இல்லையா அருமை நாயகமேவா? வந்தவருக்கு எப்படி தெரியும் கஸாலியின் கனவிலே நாயகம் வந்தது? சொல்லுகிறார், அக்ஸிர் மினஸ் ஸலாத்தி வஸ்ஸலாம் அலா மன் அல்லமகல் ஜவாப ஃபில் மனாம். கனவிலே உனக்கு கற்றுக் கொடுத்த இந்த பதிலை சொல்லி கொடுத்த நாயகத்தின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லிக் கொண்டே இரு. கஸாலி இமாமினுடைய உதடுகள் அன்றைக்கு உச்சரிக்க துவங்கியது. மௌத்து வரைக்கும் ஸலவாத்தை அவர்கள் எந்த நேரத்திலும் விட்டதில்லை. ஸலவாத்தோடு ஐக்கியமாக இருந்தார்கள். அல்லாஹ் பெருமானாரின் வாழ்த்துக்களில் எல்லாம் பெரிய வாழ்த்தாக இருக்கிற, வையகம் வாழ்த்திய வாழ்த்துக்களை எல்லாம் விட பெரிய வாழ்த்தாக இருக்கிற வல்லோன் சொல்லி தந்த வாழ்த்து ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத்து. மௌத்து வரைக்கும் அல்லாஹ் அருமை நாயகத்தின் மீது ஸலவாத்திலேயே நம்முடைய நாவுகளை ஈரத்தோடு வைத்திருப்பவர்களாக, நாயகத்தை நேசிப்பவர்களாக, நாயகத்தினுடைய கடனுக்காக வேண்டி அவர்களின் புகழ்பாக்களை வஃபாத்து வரைக்கும் உச்சரிக்கிற மக்களாக நாளை மறுமையில் நாயகத்தினுடைய கரம் பிடித்து சுவனம் செல்லும் பெறற்கரும் பேறு பெற்றவர்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.